அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குகன். நான் லேக்சைட் தொடக்கப்பள்ளி 1ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்று நான் கல்வி என்ற அதிகாரத்தில் இருந்து குறள் எண் 391 சொல்ல போகிறேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இக்குறளுக்கான விளக்கம்: கற்ற கல்வியை முழுதாக புரிந்து கொள்வது மட்டும் போதாது, அந்த அறிவின்படி நம் செயல்களும் நடத்தைகளும் இருக்க வேண்டும். இக்குறளுக்கான கதை நேரம்: ஒரு சோமுன்னு ஒரு சுட்டி சிறுவனிருந்தானா. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, படிக்கவே பிடிக்காதா. ஒரு நாள் சோமோட மாமா கூப்பிட்டு தன் ராமாசிரியரை போய் பார்க்க சொன்னாரா. சோமு அதே போல தன் ராமாசிரியர் போய் பார்த்தாரா. ஆசிரியர் ஒரு தட்டு நிறைய பழங்களை கொடுத்து உள்ள நல்ல பழங்களை பொறுக்கி தனியா வை அப்படின்னு சொன்னாரா. அதே போல சோமு நல்ல பழங்களை பொறுக்கி தனியா வச்சாரா. மறுபடியும் ஆசிரியர் ஒரு பாலை கொடுத்து உள்ள தூசிய சல்லடியோட வடிகட்டி எடு அப்படின்னு சொன்னாரா. அதே போல சோமு சல்லடையோட வடிகட்டி எடுத்தாரா தூசிய. ஆசிரியர் வந்து சொன்னாரா, நீ எப்படி நல்ல பழங்களை பொறுக்கி தனியா வச்சியோ அதே போல நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்கணும். ஆசிரியர் மறுபடியும் சொன்னாரா, எப்படி பால் உள்ள தூசிய சல்லடையோட வடிகட்டி எடுத்தியோ அதே போல புத்தகத்திற்கு ஐயத்தை ஆசிரியர்கிட்ட கேட்டு ஐயத்தை போக்கணும். கற்ற முடித்ததோடு நின்று விடக்கூடாது. படித்த நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் கடைபிடித்து அதன்படி வாழ வேண்டும் என்றார் ஆசிரியர். அன்று முதல் சோமு நன்றாக கற்றலுடன் அதன்படி நண்பர்களோடு வாழ்ந்து காட்டினான். நன்றி, வணக்கம்.